செய்திகள். இலங்கையில் அடுத்த வருடம் முதல் முற்றாக தடை செய்யப்படும் பொருள். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்தார். நாடாளுமன்றத்தை கலைக்க இரு தரப்பினரும் இணக்கம். யாழில் ராணுவ வாகனம் மோதி இளம் யுவதி பலி. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு. 650க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம். தொடரும் மழையினால் அதிகரிக்கும் நோய், இலங்கை மக்களுக்கு அபாய எச்சரிக்கை. இலங்கையில் அடுத்த வருடம் முதல் லஞ்ச் சீட்டுகளை முற்றாக தடை செய்ய மத்திய சுற்றாடல் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. அடுத்த ஆண்டு முதல் லஞ்ச் சீட் உற்பத்தி, இறக்குமதி மற்றும் விற்பனையை தடை செய்வது தொடர்பான சட்டப்பணிகளை மத்திய சுற்றுச்சூழல் ஆணையகம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சட்டத்திற்கு அமைய மகும் லஞ்ச் சீட்கள் உற்பத்தி செய்து இறக்குமதி செய்வது சாத்தியமில்லை என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தரமற்ற லஞ்ச் சீட் விற்பனையினால் பாதிப்புகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதால் லஞ்ச் சீட்களை முற்றிலும் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உயிரிழந்து விட்டதாக ஈரான் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் ஊடக நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி ரைசிக்கு மேலதிகமாக அங்கு பயணித்த ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியனும் நேற்று ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அசர்பைஜானில் இருந்து நாடு திரும்பிய ஜனாதிபதி மற்றும் 9 பேர் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. குறித்த பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக விமானம் விபத்துக்குள்ளானது தெரிவிக்கப்படுகின்றது. முக்கியமான சட்டங்களை இயற்றியதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்க இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் எனவும் எதிர்வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய உறவினரும் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அந்த வகையில் எதிர்வரும் ஜூன் 14ஆம் தேதி அல்லது அதற்கு முற்பட்ட தினத்துக்குள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்றும் அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவர் இந்த நாடாளுமன்றத்தை நிச்சயம் கலைப்பார் எனவும் புதிய ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ் அச்சுவேலி பகுதியில் ராணுவ வாகனம் மோதியதில் இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அச்சுவேலி புத்தூர் கணம்புலியடி சந்தையில் இன்று காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் திவாகரன் சரோஜா என்று 23 வயதுடைய இளம் யுவதி ஒருவரை உயிரிழந்துள்ளார். புத்தூர் கணம்புலியடி சந்தையில் விபத்து இடம்பெற்று வைத்தியசாலைக்கு கொண்டு வரும் முன்னர் யுவதி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் உயிரிழந்த யுவதியின் சடலம் தற்போது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு இணக்கம் தெரிவிக்காததை அடுத்து இதுகுறித்து கட்சி உரிய காலத்தில் தீர்மானம் எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் கொள்கை ரீதியான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்ட மத்திய குழுவின் கூட்டம் நேற்று கட்சியின் தலைவர் மாவை சேனாதராஜாவின் தலைமையில் வவுனியாவில் நடைபெற்றுள்ள நிலையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சி ஸ்ரீதரன் மற்றும் மட்டக்களப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேந்திரன் ஆகியோர் கொள்கை ரீதியாக தாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை ஆதரிக்கின்றனர் என்றும் அதை தங்கள் கருத்தாக பதிவு செய்யும்படியும் கேட்டுக் கொண்டுள்ளனர். CVK சிவஞானம், குருகுலராஜா, குலநாயகம், மட்டக்களப்பைச் சேர்ந்த ரஞ்சனி, குகதாசன், கலையரசன், மன்னாரைச் சேர்ந்த பரஞ்சோதி, கோப்பாய் பரஞ்சோதி, ரத்தினவடிவேல், ஆர்னோட், இளஞ்செழியன் போன்றோர் தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். விவாதத்தின் முடிவில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உரிய சமயத்தில் கட்சி உரிய முடிவை எடுக்கும். 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளையும் அவர்களின் கருத்துக்களையும் கவனத்தில் எடுத்து உரிய வேளையில் முடிவை கட்சி எடுக்கும் என்றும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தையொட்டி தமிழரசு கட்சியின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்த கருத்துக்கள் சிலவற்றை மாவை சேனாதராஜா குறிப்பிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் திட்டத்தை முன்னெடுத்தால் சிங்கள தரப்பில் தமிழ் எதிர்ப்புணர்வு எகரும் என்று சாரப்பட்ட சம்பந்தன் தமக்கு கருத்து தெரிவித்தார் என்பதை கூட்டத்தில் குறிப்பிட்டுள்ள ஸ்ரீதரன் MP, தமிழ் பொது வேட்பாளர் திட்டம் முட்டாள்தனமான யோசனை என்றோ பைத்தியக்கார
பைத்தியக்காரத்தனமான யோசனை என்று தன்னிடம் சம்பந்தன் குறிப்பிடவில்லை என்றார். இது தொடர்பில் நேற்றைய கூட்டத்தில் முடிவு எட்டப்படும் வரை தமிழ் பொது வேட்பாளர் விடயம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கருத்து எதுவும் வெளியிடாமல் அதீத மௌனம் பேணினார் என கூட்டத்தில் பங்கு பற்றிய சிலர் தெரிவித்துள்ளனர். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட பின்னர் இவ்விடயத்தில் சுமந்திரனின் கருத்து என்ன என்று மாவி சேனாதிராஜா வினவியுள்ளார் என தெரிகின்றது. இவ்விடயத்தை தொடர்ந்து சம்பந்தன் ஐயா தமக்கு கூறிய கருத்துக்களை சுமந்திரன் அப்போது விவரித்தார். 3 பிரதான கட்சிகளின் வேட்பாளர்களையும் தாம் இப்போதைக்கு சம தூரத்திலேயே வைத்திருக்க வேண்டும். யாரோடும் நெருங்க தேவையில்லை. எங்களின் நிலைப்பாடு யாது என்பதை மூவருக்கும் நாம் தெரியப்படுத்திவிட்டோம். தேர்தல் தொடர்பாக அவர்களின் அறிக்கைகள் வரட்டும். அவர்களின் கருத்து நிலைப்பாடுகளை கவனத்தில் எடுத்து உரிய சமயத்தில் நாம் கூடி ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம் என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக மாற்றியமைப்பதில் 650க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வேலைகள் இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் தற்போதுள்ள ஊழியர்களில் சுமார் 200 பேரை அரசு நிறுவனங்களுக்கு பணியமர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சுத்திகரிப்பு நிலையத்தின் பழைய உட்கட்டமைப்பை நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் தற்போதுள்ள முதலீட்டு தேவையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாட்டு திறன் மற்றும் நம்பகத்தன்மை உறுதி செய்வது இதன் நோக்கமாகும். தபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திருகோணமலைக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் தொடரும் மழையினால் வயிற்றுப்போக்கு நோய் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. எனவே எதிர்வரும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நாடு பூராகவும் தானம் வழங்கும் நிகழ்வுகளில் சுத்தமான நீரை பயன்படுத்துமாறு பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு வெசாக் பண்டிகைக்கு தானம் வழங்கும் விகாரைகள் முதல் நாள் வரை பதிவு செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இனிய வருடங்களுடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் தானம் வழங்குவதில் குறைபாடு காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்